எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரோட சீரீஸ்ல வந்து நம்ம இது தேர்ட் வீடியோ, அதாவது ஃபைனல் பார்ட் வீடியோல வந்து இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 3 காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம், எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட், எக்ஸ்பென்ஸ் சம்மரி எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃபார்ம்ஸ், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொன்னோமே, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ரியாக்ட்ல என்னன்னா ஒரு வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ. அது வந்து யூசரோட ப்ரௌசர்லயே வந்துட்டு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது கொஞ்சம் லிமிட் ஆஃப் டேட்டா தான், சைஸ் லிமிட் வந்து கம்மி. அதாவது பேக் எண்ட் இல்லாத இடத்துல, பேக் எண்ட் தேவையில்லை, ஜஸ்ட் டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி நம்ம காட்டலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வந்து கால் பண்ணிப்போம்னா, செட் ஐட்டம் கெட் ஐட்டம்னு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி வந்து பண்ணிப்போம். இப்போவும் நம்ம வந்து ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகிற எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து வந்து எடுத்து வியூ பண்ணி காட்ட போறோம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்றேன். எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து இம்போர்ட் ரியாக்ட். இதில் வந்து எனக்கு என்னன்னா யூஸ் எஃபெக்ட் வேணும், யூஸ் ஸ்டேட் வேணும், இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அசிங் ஸ்டோரேஜ், அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் எஃபெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, சாரி இங்க ஆரோ போடல. யா, இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ்ல வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மூலமா மேனேஜ் பண்ணலாம். கான்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கமா செட் எக்ஸ்பென்சஸ், இது வந்து யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஓகே, இதை மேனேஜ் பண்ண போறோம். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் எஃபெக்ட் வச்சு டேட்டா வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் லோடும் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து லோட் டேட்டா ஃப்ரம் ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் டேட்டா டு ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா வந்து லோட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்றேன். இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்கு பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அதில் செக் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அதில் தான் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், இதில் ஹை லெவல் தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸ்பென்சஸ் அந்த ஸ்டேட்டுக்கு வேல்யூ வரும்போது, இந்த ஸ்டேட்ல வேல்யூ மாறும்போது வரும்போது எனக்கு வந்து இது வந்து லோட் ஆகி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படிங்கிறது இன்பில்ட். இங்க பாருங்க, இதுல வந்து வேல்யூ வந்து கீ வேல்யூ பேரா வந்து போய் ஸ்டோர் ஆயிரும் லோக்கல் ஸ்டோரேஜ்ல. ஓகேவா? ஸோ இந்த செட் ஐட்டம்ல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, கீ சொல்லணும்ல, அதுக்கான கீ வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் தான் கீ. அதோட வேல்யூ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கிஃபைடு ஆப்ஜெக்டாக தான் போடணும். ஸோ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை, அதில் வந்து நான் எக்ஸ்பென்சஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்னன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து மாறிச்சுனாலே லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த கீழே, இந்த கீ அதாவது எக்ஸ்பென்சஸ்ங்கிற கீழே போயிட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ வந்து எடுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்ட் சேவ்டு எக்ஸ்பென்சஸ், இது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, நான் பார்ஸ் பண்ணி வந்து எனக்கு எடுக்கணும். அப்போதான் அதோட ப்ராப்பர் வேல்யூ வந்து நமக்கு வரும், அதாவது ஃபார்மேட்ல. இங்க வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம், கெட் ஐட்டம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கெட் ஐட்டம்ல நம்ம என்ன கீ வச்சு ஸ்டோர் பண்ணமோ அந்த கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் வரும். ஸோ இன்கேஸ் எதுவுமே வேல்யூ வரலன்னு வச்சுக்கோங்க, அதாவது வேல்யூவே இல்லைன்னா எம்டி அரே வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ எனக்கு இதையுமே வந்து நான் வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட்ல போடணும். யூஸ் எஃபெக்ட், இது வந்து இந்த வேல்யூஸ் எடுத்து உள்ள போட்டுப்போம். ஓகேவா? யூஸ் எஃபெக்ட்ல போடணும். இது வந்துட்டு எனக்கு எப்போ கால் ஆகணும்னா எம்டி, அதாவது எம்டி டிபெண்டன்சிலையும் வந்து கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகே. ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து டேட்டா வந்து ஸ்டோரேஜ் வந்து லோட் பண்றது, அதாவது சேவ்டு எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து லோட் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கெட் பண்றது, செட் பண்றது. நான் வந்து இப்பதான் வந்து ஸ்டோரே பண்ண போறேன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப சேவ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, நான் இதை வந்து செட் பண்ணுமா? செட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வந்து நம்ம ஒரு ஸ்டேட் வச்சிருக்கோமா, அதுல வந்து சேவ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம், அதாவது செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து மற்ற இதெல்லாம் கால் பண்ணும்ல, கால் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? இதுல வந்து என்னன்னா செட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னன்னு செட் பண்ண போறோம்னா, அரேல ஆல்ரெடி இருக்கிறத ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பென்சஸும் இப்போ இருக்கிற கரண்டா இருக்கிற எக்ஸ்பென்ஸும் இது ரெண்டையும் ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இதை வந்து ஓகே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி வந்து டேட்டாவை லோட் பண்றேன், அப்புறம் வந்து ஸ்டோர் பண்றேன், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மூலமா வந்துட்டு நான் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பென்ஸும் கரண்டா இருக்க எக்ஸ்பென்ஸும் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்ல வந்து செட் பண்றேன். இப்போ ரிட்டர்ன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன்ல வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நிறைய காம்பனன்ட்ஸை கால் பண்ண வேண்டியது இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு div கண்டெய்னர். இந்த div கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து h1 டேக், அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து அங்கே ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணாதான் என்னால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ இம்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ், இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸை கால் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்துருச்சா? ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து என்ன கால் பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தானே வேல்யூ வரணும், எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல வந்துட்டு நான் வந்து ப்ராப்ஸ் ஆட் பண்ணுமா, அதாவது அந்த ஆன் ஆட் எக்ஸ்பென்ஸ்ங்கிற ப்ராப்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ அனுப்ப போறேன்னா இந்த ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இங்க நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை ஸ்டேட்ல மேனேஜ் பண்ணி அதை வந்து அனுப்ப போறேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க ஃபார்ம் வந்துருச்சா. அடுத்து எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னா எனக்கு வந்து சம்மரி காட்டணும், அந்த எக்ஸ்பென்ஸோட சம்மரி. ஸோ எக்ஸ்பென்ஸ் சம்மரி, அதுல வந்து ப்ராப்ஸ் அனுப்பணுமா, அதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு கரண்டா இருக்கிற எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம வந்து ஸ்டேட்ல வச்சிருக்கோம் இல்லையா அந்த எக்ஸ்பென்ஸ். ஓகே, அடுத்து எக்ஸ்பென்ஸ் சம்மரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்ஸோட லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்கும் நான் வந்து ப்ராப்ஸ் அனுப்பணும். ஸோ எக்ஸ்பென்சஸ், அதுக்கும் இதே எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ சேவ். இங்க பாருங்க வந்துருச்சா. நான் ஸ்டைலிங் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபங்க்ஷனாலிட்டி லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காக எந்த ஸ்டைலிங்கும் பண்ணலை. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 150 ருபீஸு. அப்புறம் டேட்டு, நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து 28. ஆட் எக்ஸ்பென்ஸ், இப்போ வந்து ஆட் வந்து 150, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு 150 ருபீஸ் எப்போன்னா இந்த டேட்ல வந்து செலவு பண்ணியிருக்கேன். அடுத்து ஷாப்பிங்க்கு வந்து ஒரு 500 ஆயிருக்கு, அதை வந்து நான் எக்ஸ்பென்ஸ்ல ஆட் பண்றேன் 30th அன்னைக்கு. ஆட் எக்ஸ்பென்ஸ், இங்க பாருங்க இங்க டோட்டல் வந்துருச்சா, டோட்டல் அமௌண்ட்டும் வந்துருச்சு. இங்க லிஸ்ட்லயும் வந்து ஷாப்பிங்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுது. அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டின்னருக்கு வந்து ஒரு 1000 செலவாயிருக்கு. அப்போ நான் இங்க வந்து 3ஆம் தேதி. ஓகே, ஆட் எக்ஸ்பென்ஸ், இங்க பாத்தீங்களா டின்னருக்கான அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ல இந்த ஃபார்ம் ஒரு செப்பரேட் காம்பனன்ட், இந்த எக்ஸ்பென்ஸ் ஒரு அதை சம்மரி ஒரு செப்பரேட் காம்பனன்ட், எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் ஒரு செப்பரேட் காம்பனன்ட், இது எல்லாம் கால் பண்ற இண்டெக்ஸ் ஒரு செப்பரேட் காம்பனன்ட். கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஸோ எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம்ல என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபார்ம்ல வாங்குற வேல்யூஸ், அதாவது டிஸ்கிரிப்ஷன், அமௌண்ட், டேட்டு, அப்புறம் ஆட் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு ஹேண்டில் சப்மிட்டுக்கு வந்து என்ன வரணுமோ அது ஆட் பண்ணிட்டு சம்மரியில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ரெடியூசர் யூஸ் பண்ணி டோட்டல் சம் வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்றோம். அடுத்து
எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் மேப் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்றோம். அதாவது மேப் பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணி காமிச்சிடறோம். ஸோ இது எல்லாமே நடக்கிற ரீசன் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ். இந்த காம்பனன்ட்ல வந்துட்டு நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு சேவும் பண்றேன், அப்புறம் வந்து அங்கிருந்து கெட்டும் பண்றேன். அதுக்கு வந்து கெட் ஐட்டமும் செட் ஐட்டமும் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஜென்ரலா வந்து செட் ஐட்டம் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். கெட் ஐட்டம்ல வந்து பார்ஸ் பண்ணி அந்த எந்த கீ வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அந்த கீ வச்சு நம்ம வேல்யூ வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஆட் எக்ஸ்பென்ஸ் மூலமா இப்போ கரண்டா ஸ்டேட்ல இருக்கிறதும் அண்ட் நம்ம அந்த ஆட் எக்ஸ்பென்ஸ் மூலமா சென்ட் பண்ணதும் வந்து வரணும். இப்போ எப்படி ப்ராப்ஸ் அனுப்புறதும் பார்த்துட்டோம், எப்படி எல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து ரீயூஸ் பண்றதும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா ஃபார்ம், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், மல்டிபிள் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் பத்தி பார்த்துருக்கோம் இந்த சீரீஸ்லேயே, அதாவது இந்த 3 வீடியோஸ்லே. நீங்க வந்து இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ராக்கரை வந்துட்டு லைக் ஸ்டைலிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வேல்யூஸை வந்துட்டு ஒரு டேபிள் ஆட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்க உங்களோட ஓன் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா வந்து பண்ணி பார்க்கலாம். ஆல் ரைட்.